அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருதுகிற தபானத்துக்கு நீர் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி வாரும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தில் பிரகடனப்பட நாங்கள் ஜெபம் பண்றோம். எல்லா தடைகள், இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா சக்திகள், எல்லா துஷ்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும், நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலும் தேவ மகிமையை நாங்கள் காணத்தக்கதாக, தேவ பிரசன்னம் எங்களை முழுவதுமாக மூடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக, இந்த ஆராதனையை ஆளுகை செய்வீராகப்பா. என் தகப்பன் நீர் மகிமைப்படும், என் தகப்பன் நீர் உயர்த்தப்படும், என் தகப்பன் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் உம்முடைய ஆளுகையை பரிபூரணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் இந்த இடத்தில் உயர்த்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த இடத்தில் அசைவாடி உம்முடைய கிரியைகளை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு என் மேல் உம்முடைய ஆளுகை, என் மேல் உம்முடைய அபிஷேகம், என் மேல் உம்முடைய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள் வரக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் தேவனால் தொடப்படுவதற்கும் தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் அப்பா. பரலோக தேவ நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுவீராக, ஜனங்களை நீர் வேகமாய் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகள் பூரணப்படுவதாக. ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வர்கள் மேல் உம்முடைய ஆமென் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் பரிபூரணமாய் உண்டாகட்டும். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் நிரம்பப்பட்டிருக்க நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இயேசுவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவோம். மீதியான நேரத்தில் நீர் கிரியை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆத்துமாவை பார்த்து சொல்ல போகிறோம். ஆமென். யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு
தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தாயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தாயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஹல்லேலூயா. நாம் கூடி இருக்கிற இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடும் பொழுது உண்மையாகவே நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா. ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். தகப்பனே எங்கள்
எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் உன்னதமான உறவின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு பாடுவோம் வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கின்றோம் கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா அமே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே உன்னதமான உயர்வின் உறவே சர்வ வல்லவரின் அடைக்கல மறைவே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா ஆற்றலின் உறவே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே தாகம் தீர்க்க வாருமையா எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே எங்கள் குரலை கேட்க வாருமே ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஒரு விசை கூட சொல்லுமா ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கள் தகப்பனே எஸ் ஜீசஸ்
நம்மத்தில உலாவி கொண்டு இருக்கிறாரு. ஒருவரும் உதாசீனப்படுத்தாம நம்ம ஆவியில நிரம்பி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு, அவர் நிறைவாய் இறங்கி வரும் பொழுது, அவர் நிறைவாய் உங்களை நிரப்பும் பொழுது, உங்களுக்குள்ள காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவன். உங்களுக்குள்ள காணப்படுகிற அசுத்தங்களை மாற்றி பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அந்நிய பாஷைகளால அவருடைய நாமத்தை நம்ம துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா. ஆமென். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். துயாதி துய நல்ல தெய்வம் அவர் ஒருவரே. மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். ஆவியானவரை முழுமையாய் அனுபவித்து நீங்க உணர்வீர்கள் என்றால் இன்றைக்கே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு விடுதலை. எல்லாரும் துதித்துக் கொண்டே இருக்கிறீங்களா? எல்லாரும் துதித்துக் கொண்டே இருப்போம். ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். நுகங்களை உடைக்கிற தேவன், கண்ணீர்களை மாற்றுகிற தேவன், வேதனைகளை மாற்றுகிற தேவன். விடுவிக்கும் வல்லமையின் ஆவியானவர், உங்கள் கழுத்துகளில் இருக்கிற நுகங்களை எடுத்து போடுகிற தேவன் அவர். விடுதலையோடு அவரை நீ ஆராதித்துக் கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை உடைத்து போடுகிறவர், உன் வாழ்க்கையில காணப்படுகிற கசப்புகளை மாற்றுகிறவர். நிந்தைகளை மாற்றுகிறவர், தலை குணிவுகளை மாற்றுகிறவர், தலை நிமிர செய்கிறவர். விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நேரத்தை உதாசீனப்படுத்தாம, ஆமென், அவருக்கு ஆவிக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூர்ந்து அந்நிய பாஷைகளால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா. ரபர ஷபர போரதி ஆந்தல ரபர பரபா உதிபிரி கரதிர ஷபர போரதி ரதலரபா ரகரதி ஆலர ஷபர போரதி ரதலரபரபா லிபபபபர கரதி ஆந்தர ஷபரபா. விடுதலையின் ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். அமைதியாயிருக்க வேண்டாம். அவரை கொஞ்ச நேரம் நம்ம துதித்து கொண்டே இருக்க போகிறோம். அந்நிய பாஷைகளால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா. அந்நிய பாஷைகளால அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போமா. ஒருவரும் அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்ப விரும்புகிற தேவன் அல்ல. எந்த நோக்கத்தோடு, எந்த இருதயத்தின் நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பாயோ தேவ பிள்ளையே, நிச்சயமாகவே விடுதலை உண்டு.
நிச்சயமாகவே விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. ரிபர ஷபர போரதி கரதி ரந்தல ரபரபாம் ரபர ஷபபபல ரபோரதி ரந்தல ரபரபாம் ரியாந்தர ஷியாரதரை கரதல ரபரபாம் ரிபபபர ஷபர பிரிதரதல ரபரபாம். எஸ் ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. ஓரி பபபர ஷபர போரதி ரந்தல ரபாம் ரிகாரதர ஷியாரதல ரபரபாம். ஜீசஸ். ஹalleluya. நம்மை மறவாத தெய்வம் அவர். நம்மை விட்டு விலகாத தெய்வம் அவர். எத்தனை நேரங்கள் அவரை விட்டு தூரம் போன நாட்கள் உண்டு. அவரை விட்டு பிரிந்து போன நாட்கள் உண்டே. தேவ பிள்ளையே, கொஞ்சம் நினைத்து பார்ப்பீர்களா? அவர்கிட்ட இருக்கிறீங்களா இல்லை தூரமா இருக்கிறீங்களா? அவர் அருகாமையில் இருக்கிறீங்களா இல்லை ரொம்ப தொலைவு தூரத்தில் இருக்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். எத்தனை முறை மீண்டும் மீண்டும் விழும்பொழுது அவர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறாரே. உளையான சேற்றுக்குள்ள உழன்று கொண்டிருந்த உன்னை தூக்கி எடுத்திருக்கிறாரே. அவர் உன் மேல வைத்த கிருபை, நீ செய்த ஜெபமோ, உன்னுடைய வேத வாசிப்போ, உன்னுடைய பரிசுத்தமோ இல்லை, அவர் உங்க மேல வைத்திருக்கிற கிருபையினால மீண்டும் 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 தூக்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஓ ரஷரபரபரதிரதலரகரதலரப. எத்தனையோ முறை அவரை வேதனைப்படுத்தினாயே, எத்தனையோ முறை அவரை துக்கப்படுத்தினாயே, எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருந்தாயே. ஆனாலும் உன்னை நேசித்ததுனால, உன் மேல கிருபை வைத்ததுனால அவர் உன்னை தூக்கி எடுக்கிறாரே. உனக்காய் சிந்தின ரத்தம் அது வீண் போய்விடக் கூடாது என்பதனால தான் அவர் மீண்டும் 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 வந்து உன்னை தூக்கி எடுக்க சித்தமுள்ளவர் ஆயிருக்கிறார். ஜீசஸ். முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஜீசஸ். ஹalleluya. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஒரு மனமாய் சொல்லுவோமா? ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆமென். நான் எங்கப்பா ஓடுவேன்? பேதுரு போலும் மை தெரியா
தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்க எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை வைத்து சொல்லுவோமா? சபை சேர்ந்து சொல்லுங்க. ஒரு விசை கூட மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. ஆமே, யோனாவை போல, யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தந்து பாடுவோமா? ஆமென். உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன். ஆமென். எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு போல எத்தனை தடவை தேவனை மறுதலித்த நாட்கள் உண்டு. எத்தனை தடவை தேவனை மறுதலித்த நாட்கள் உண்டு.
கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா, கொஞ்சம் வேதனை வந்துட்டா, இவர் எனக்கு என்ன செய்து விட்டார் என்று மறுதலித்த நாட்கள், முறுமுறுத்த நாட்கள். ஆமென். ஆனாலும் பேதுருவை தான் எடுத்து அவர் ஊழியத்துக்கு நிறுத்திருக்கிறாரு பாருங்க. கரங்களை தட்டி இந்த நல்ல தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்துவோமா? இந்த நல்ல தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்துவோமா? நீ அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவர் உன்னை விடுகிற தேவன் அல்ல. அவர் உன்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும் வரை, அவர் உன்மேல் வைத்திருக்கிற சித்தங்களை நிறைவேற்றும் வரை உன்னை விடுகிற தேவன் அல்ல. அவர் மீண்டும் 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 உன்னை இழுத்து கொண்டு உன்மேல் அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார். உனக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றாமல் போவது இல்லை. ஷபரபோரதி ஆந்தர கரதிரதலரபா ரியாபலர ஷபரபோரதி பிரி கரதலர ஷபரபோரதிலரபா. Yes, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Jesus, amen. நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் இரு கரங்களை கூப்பி தலையில தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒரு விசை கூட அர்ப்பணிப்போமா? என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? வாய்களை திறந்து சொல்லுவோமா? என்ன நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆமென். யோனாவை போல ஒரு பட்டணம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. பேதுரு போல வலைகளை வீசி ஜனங்களை பிடிக்கத்தக்கதான கிருபைகளை தாங்கப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்களா? Amen, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஷபரபோரதிரந்தலரபரபாம். ஆமென். தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அழைப்பை அநேக நேரங்களில் மறந்து போயிடுறீங்க, அநேக நேரங்கள் அதை விட்டு தூரம் போயிடுறீங்க. தேவ பிள்ளையே, ஒரு விசை கூட அதை ஞாபகப்படுத்திக்கொள். உன்மேல் தேவன் வைத்திருக்கிற அழைப்பை ஞாபகப்படுத்திக்கொள். உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பகல் வேலைக்காயுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்கள் சமூகத்தில் பாடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களோடு கூட பேசுனீங்களே, நன்றி ராஜா. எங்கள் அழைப்பை அப்பா ஒரு விஷயம் கூட ஞாபகப்படுத்தினீரே, நன்றி ராஜா. உம்மை விட்டு தூரம் போய் இருந்த என்னை மீண்டும் உம்மண்டை சேர்த்து கொண்டீரே, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அமைதியான பகுதி எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. வார்த்தைகள் வீணாய் போய்விடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் ராஜா கடந்து வந்து தேவ ஜனங்களுக்குள்ளாய் அம்மப்பா அது ஊடுருவி பாய்ந்து சென்று பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு பலன் தருகிறதாய் காணப்பட வேண்டுமே. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மீதியான காரியம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தரை பாடி துதிக்கிறது ரொம்ப பெரிய கிடைச்ச பாக்கியமா இருக்குது. அது சந்தோஷத்தோட நம்ம பாடி துடிக்கிறோம்னா அது இன்னும் மேலான ஒரு காரியமா இருக்குது. परमेश्वर की गीत गाकर स्तुति करना ही सबसे बड़ा भाग्य है. उसे खुशी के साथ करेंगे तो उससे भी बड़ा भाग्य है. ஆமென். आमीन. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் இயேசு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். यहाँ पर आए सभी को यीशु के नाम से बधाई देकर स्वागत करता हूँ. தொடர்ந்து ஒரு பகுதியை வாசிப்போம். हम आगे परमेश्वर का वचन पढ़ेंगे. ஏசாயா என்ற புத்தகம் எழுதின புத்தகம் 41 அதிகாரம் 14வது வசனம். ईसाया भविष्यद्वक्ता का पुस्तक 41वां अध्याय 14 वचन. ஏசாயா 41:14. Isaiah chapter 41 verse 14. एक कीड़े सरीखे याकूब, ये इस्राएल के मनुष्य मत डर, यहोवा की यह वाणी है, मैं तेरी सहायता करूंगा, इस्राएल का पवित्र तेरा छुड़ाने वाला है. ஒரு சில கண்களை மூடி एक मिनट सभी जन आंखों को बंद कर இந்த வசனத்து மேல கையை வைத்து इस वचन के ऊपर अपने हाथ को रख कर ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோமா? एक मिनट प्रार्थना करेंगे क्या?
தேவனே எங்க மூலம் இந்த வசத்து மூலமா எங்க கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவே. परमेश्वर आप इस वचन की तरफ से बात करने के लिए हम प्रार्थना करते हैं यीशु உம்முடைய வார்த்தை வெளிப்படணும். आपका वचन प्रकट हो தீர்க்கதரிசனம் எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. भविष्यवाणी के द्वारा आप बात करने के लिए हमसे प्रार्थना करते हैं கேட்கிற ஒவ்வொருத்தர் இருதயத்துல இது பதிவதற்காக, जो भी सुन रहे हैं उनके हृदय में छपने के लिए அவங்க பெற்றுக்கொள்வதற்காக, वे इसे प्राप्त करने के लिए அவங்க காதுகள் அவங்க இருதயத்தை மனதை ஓப்பனாக வைங்க. उनके कान और उनके मन को खोल दीजिए அப்ப நீங்க கிரியை செய்யுங்க இயேசுவே. पिता आप कार्य कीजिए நீங்க यीशु கிரியை செய்யுங்க அப்பா. आप कार्य कीजिए यीशु உங்க पिता கருத்துல அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं இயேசுவின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता ஆமென். आमीन யாக்கோப் என்றும் சிறு பூச்சியே, एक कीड़े सरीखे याकूब இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. इस्राएल के छोटे से झुंड யாக்கோபு இஸ்ரவேலு. याकूब इस्राएल யார் இந்த யாக்கோபு, யார் இந்த இஸ்ரேலு? कौन है याकूब और कौन है इस्राएल நம்ம ஃபர்ஸ்ட் ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது யாக்கோப் பத்தி சொல்லப்பட்டிருக்குது. उत्पत्ति के पुस्तक को देखोगे तो याकूब के विषय उसमें कहा गया है ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரே மகன் ஈசாக்கு, अब्राहम के लिए जन्म हुआ एक ही बेटा इसहाक ஈசாக்குக்கு பிறந்தது யாக்கோபும் ஏசாவும். और इसहाक को जन्म हुआ याकूब और एसाव இந்த யாக்கோபின் பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ये याकूब नाम का मतलब क्या है எத்தன் यथन அப்படின்னா சீட் பண்றவன். इसका मतलब वो धोखा देने वाला யாக்கோபுக்கு பேர் அர்த்தம் எத்தன்னு வச்சிருக்குது. याकूब का नाम का मतलब यथन यानी धोखा देने वाला ஏன்னா யாக்கோபோட வாழ்க்கையில அவன் எத்தனை இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். लेकिन याकूब एक धोखा देने वाला व्यक्ति था फिर भी उसके जीवन में एक बदलाव को देखते हैं எப்படி அந்த மாற்றம் உண்டாச்சு? कैसे ये बदलाव हुआ யார் அந்த மாற்றத்தை தந்தார்? कौन इस बदलाव को दिया அந்த மாற்றத்தை எப்படி யாக்கோப் பெற்றுக்கொண்டான்? उस बदलाव को याकूब ने कैसे प्राप्त किया எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? ஆதியாகமம் இருந்த புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். सभी जन घुमा लेंगे क्या उत्पत्ति के 32वां अध्याय 28வது வசனம். 28वां वचन உன்னுடைய பேர் யாக்கோப் என்று இல்லாமல் तेरा नाम याकूब नहीं இஸ்ரவேல் என்றே பெயர்ப்படும். इस्राएल होगा இங்க ஒரு மாற்றம் உண்டாகுது, இங்க ஒரு சேஞ்ச் உண்டாகுது. यहाँ पे एक बदलाव एक परिवर्तन हो रहा है யாக்கோப் இல்லை, இனிமேல் நீ எத்தன் கிடையாது. तू याकूब नहीं है तो अब से धोखा देने वाला नहीं இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல்னு மாத்துறாரு. अभी से तेरा नाम इस्राएल करके बदल நான் देंगे இதே நேரத்துல இஸ்ரேலுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? वही समय इस्राएल नाम का मतलब क्या है பிரின்ஸ் ஆஃப் காட். जो परमेश्वर के जो राजकुमार है பிரின்ஸ் ஆஃப் காட் அதான் ஆண்டவரின் ராஜகுமாரன், ஆண்டவரின் ராஜகுமாரன் அப்படின்னு பேர்பட்டிருக்குது. और इस्राएल नाम का मतलब यह है जैसे मैंने कहा था वो परमेश्वर का राजकुमार இந்த இடத்துல யார் அந்த பேரை மாற்றா? அந்த சேஞ்ச் யார் கொண்டு வரா? इस जगह पर कौन इस बदलाव को लेकर आ रहा है ஆண்டவர். परमेश्वर அந்த சிச்சுவேஷன் நம்மளால புரிந்து கொள்வோம். उस हालात को हम सभी समझ लेंगे யாக்கோபு அங்க மாமனார் வீட்டுல இருந்து ஓடி வரோம். याकूब अपने मामा ससुर जी के घर से भाग कर आ रहा है இப்போ ஏசாட்ட இருந்து நிறைய காரியங்களை திருட்டாரு. எத்தனை மாதிரி கீரை செஞ்சாச்சு, எல்லா காரியம் செஞ்சாச்சு. अब देखिए याकूब पहले ही उसके भाई एसाव से बहुत से चीजें जो धोखेबाजी से ले लिए चोरी कर लिए थे இப்போ ஏசாக்கு ஏற்கனவே கோவம் இருக்குது ரொம்ப யாக்கோப் மேல. अब एसाव को अपने भाई याकूब के ऊपर बड़ा क्रोध गुस्सा है ஏற்கனவே ஏசா சொல்லி வச்சிருக்கான், எங்கேயாவது உன்னை பார்த்தா உன்னை கொண்டு போட்டுருவான்னு. अब पहले से एसाव ने कह रखा था कि मैं तुझे जहां कहीं पर भी देखूंगा मैं तुझे मार डालूंगा இந்த பயத்திலே யாக்கோப் வாழ்ந்து கொண்டிருக்கான். अब इस भय के साथ ही याकूब जीवन जी रहा है ஏன்னா யாக்கோப் இப்ப ஏசாவை மீட் பண்ண போறான். क्योंकि अभी याकूब जो है अभी जाके उसके बड़े भाई एसाव से मिलने वाला है அவங்க குடும்பம் ஃபேமிலி எல்லாம் அந்த பக்கம் அக்கறையில போய் விட்டுட்டு अब उस किनारे अपने परिवारों को छोड़कर பயத்துல இந்த பக்கமா அவன் அழுதுட்டு இருக்கான் யாக்கோபு. अब भय के साथ इस किनारे जो है इस छोर पर याकूब रो रहा है அழுது ஜெபித்து இருக்கும்போது ஒரு மனிதனு கூட ஒரு சண்டை போடுறான். அதான் அங்க அந்த இடத்துல ஆண்டவர் கூட சண்டை போடுறாரு ராத்திரி ஃபுல்லா விடாமல். अब वहीं पर उस स्थान पर रोक कर प्रार्थना करते समय वो एक व्यक्ति से जो युद्ध करते वही व्यक्ति परमेश्वर के साथ युद्ध करते करके कहा गया 26வது வசனத்துல போட்டுக்க ராத்திரி ஃபுல்லா சண்டை போட்டு காலையில ஆகப்போகுது, விடிய வரப்போகுது, விடிய காலை வரப்போகுது. ஆண்டவர் சொன்ன என்னை விடு இப்போ காலை உதிக்குதுன்னு சொல்லிட்டு. अब देखो 26 वचन में कहा गया है कि वहां पर झगड़ते झगड़ते जो है पूरी रात होके सवेरा होने वाला है और परमेश्वर वहां से कह रहे तू जाने दे अभी फो फटने वाला है नहीं सवेरा होने वाला நான் யாக்கோபு சொல்றான், लेकिन याकूब कहता है நீங்க ஆசீர்வதித்தா ஒழிய நான் விட மாட்டோங்கல்ல. जब तक तुम मुझे आशीष नहीं करोगे मैं आपको नहीं छोड़ूंगा.
நீங்க நான் ஆசீர்வாதத்தை ஒழிய நான் உங்களை விட மாட்டேன். आप मुझे आशीष नहीं करोगे तो मैं नहीं छोड़ूंगा। ஒரு பிடி ஆண்டவரை பிடித்து கொண்டான். एक पकड़ से परमेश्वर को पकड़ लिया। இந்த சேஞ்ச் வந்ததுக்கு காரணம் என்னது? ये बदलाव परिवर्तन आने का कारण क्या था? ஆண்டவரை பிடித்து கொண்டான் யாக்கோபு. परमेश्वर को पकड़ लिया याकूब। நீங்க என்ன ஆசீர்வாதத்தை ஒழிய நான் உங்களை விட மாட்டேன். जब तक तुम मुझे आशीष नहीं करोगे मैं तुम्हें जाने नहीं दूंगा। ஆமென். आमीन। அவர் பிடித்த அந்த பிடினால தான் ஆண்டவர் அந்த பேரை மாத்துறாய். இனிமேல் உன் பேர் எத்தனா இருக்காது, இனிமேல் உன் பேர் இஸ்ரவேலா இருக்கும்னு. अब इस वजह से ही जैसे याकूब ने परमेश्वर को जाने नहीं दिया, इसीलिए परमेश्वर के रब से तेरा नाम याकूब नहीं, यतन नहीं, तू इस्राएल बनेगा। 28வது வசனம். अब 28वां वचन। தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்ட என்றார். क्योंकि तू परमेश्वर से और मनुष्य से भी युद्ध करके प्रबल हुआ। யா, क्यों? ஏன்னா உன்னோட கஷ்டத்தை நான் கண்டு இருக்கேன். क्योंकि मैंने तेरे कष्ट को देखा है। உன்னோட தேவை நான் அறிந்து இருக்கிறேன். तेरे जरूरतों को मैंने जाना है। உன்னோட வெறுமையை நான் உணர்ந்து இருக்கிறேன். तेरे खालीपन को मैंने एहसास किया है। உன்னோட கஷ்டத்தை நான் கண்டு இருக்கேன். तेरे कष्ट को मैंने देखा है। உன்னோட தேவை நான் அறிந்து இருக்கிறேன். तेरे जरूरतों को मैंने जाना है। உன்னோட வெறுமையை நான் உணர்ந்து இருக்கிறேன். तेरे खालीपन को मैंने एहसास किया है। அதனால ஒரு சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. इसीलिए परमेश्वर एक बदलाव को लेकर आ रहे हैं। தொடர்ந்து ஏசாயா புத்தகத்துல 41 அதிகாரம் 15வது வசனத்துல तुरंत 41 ईसाया का 41वें अध्याय का 15वां वचन। ஆண்டவர் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தார்? परमेश्वर क्या क्या बदलाव को लेकर आए? 15வது வசனம். 15वां वचन। மலைகள் குன்றுகள். देखो पहाड़े और पहाड़ियां। நம்ம பைபிள் படிக்கும்போது நிறைய இடத்துல மலைகள் குன்றுகள் எதை தெரியுமா யூஸ் பண்ணப்படுது? अब हम जब पढ़ते हैं तो पहाड़े और पहाड़ियां क्यों मालूम है क्यों लिखे गए पता है क्या? ஒரு பிரச்சனை, एक परेशानी, ஒரு தடை, நம்மளுக்கு எதிரா இருக்க ஒரு தடை. एक रुकावट जो हमारे सामने है। இப்போ நம்ம நடந்து போறோம், अभी हम चलकर जा रहे हैं। ஒரு மலை நம்மளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா एक पहाड़ हमारे सामने खड़ा है तो இப்படி நேரா நடக்கிறதுக்கும் மலை மேலே ஏறி நடந்து கீழே வர்றதுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கும் இல்லையா? अब देखो सीधे चल के जाने में और उस पहाड़ पर चढ़कर उतरकर उस तरफ जाने में कैसा कितना फर्क होता है। அந்த மலை நம்ம ஏறி போகும்போது கூட எவ்வளவு கஷ்டமாகும். கல் இருக்கும், இல்லாட்டி எல்லாம் புருண்டு கீழே வந்துடும், மறுபடியும் நம்ம ஏற முடியாம இடத்துல கஷ்டப்படுவோம். अब देखो एक पहाड़ पर चढ़कर जाना कितना तकलीफ और कठिन होता है, क्योंकि पत्थर होते हैं, टेढ़े मेढ़े रास्ते होते हैं, कभी कभी हम गिर जाते हैं, फिर उठ के चढ़ना पड़ता है, तो कितना तकलीफ होता है। இந்த மலை ஒரு தடையாவே பார்க்கப்படுது எல்லா இடத்துலயும். अब ये पहाड़ जो है हर जगह पर एक रुकावट के रूप में ही दर्शाया गया है। அது மட்டும் இல்லாம மலை எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க? उतना ही नहीं, पहाड़ क्यों मारने के इस्तेमाल करते हैं? திருடங்க இருக்காங்களே, चोर लोग है ना, திருடிட்டு வந்து மலை அடிவாரத்துல வந்து தங்கிடுவாங்க. चोर लोग चोरी कर आकर पहाड़ के नीचे के स्थान में छिप जाते हैं। அவங்களுக்கு ஒரே இடமா இருக்குது, उनके लिए एक शरण स्थान है। ஒரே இடத்துக்கு கீழே தான் அவங்க தங்குவாங்க. वो एक शरण स्थान के नीचे ही छिपते हैं। எல்லா திருட்டு பொருள் உள்ளதான் இருக்கும், सारे चोरी के सामान वहीं पर होते हैं। எல்லா திருட்டு வந்து அங்கதான் தங்கிட்டு இருப்பாங்க. सारे चोर लोग वहीं पर ठहरते हैं। என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, परमेश्वर क्या कह रहे हैं? I'll make you into a threshing sledge. मैं तुझे एक चूरी वाला यंत्र बनाऊंगा। உன்னை புதிதும் குறுமையான பற்கள் உள்ள இயந்திரக்கெல்லாம் மாற்றுவேன். मैं तुझे चूरी वाला दामने का एक नया यंत्र बनाऊंगा। எதுக்கு? किसके लिए? அந்த மலையை நொறுக்கிறதுக்காக, उन पहाड़ों को तोड़ने के लिए, உனக்கு எதிரா இருக்க தடையை நொறுக்கிட்டு போவதுக்காக, तेरे सामने की रुकावट को तोड़कर जाने के உனக்கு लिए, எதிரா இருக்க சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சியும் உள்ள மறைத்து அவன் செய்த எல்லா சூழ்ச்சியும் உடைத்து போவதுக்காக, तेरे सामने शत्रु ने जो चालाकी से ये तंत्र मंत्र किया है, उसे तोड़कर आगे जाने के लिए ஆண்டவர் பலன் தருவார். परमेश्वर बल देंगे। ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். एक घटना आप सभी को पता है। எரிகோ பட்டணத்துல இங்க யோசுவா செல்லும் போது यरीहो की नगर में जब यहोशू और उसके लोग जा रहे थे, பாக்குறாங்க ரொம்ப பெரிய சிட்டி, देखते कि बड़ा शहर है, தாண்ட முடியல, உள்ளம் போக முடியல, வெளியும் போக முடியல. इसके अंदर भी नहीं जा पा रहे, बाहर भी नहीं आ पा रहे, ஏன்னா அந்த சிட்டி ரொம்ப பெருசா இருக்கு, அந்த மதில் சுவர் ரொம்ப பெருசா இருக்குது. क्योंकि वो नगर वो शहर बहुत ही बड़ा है और उसकी दीवारें जो है वो बहुत ही ऊंची और लंबी है। இந்த மக்கள் எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இன்னும் வந்துட்டே இருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. हम देखो लाखों लोग इस्राएली लोग मिस्र देश से निकल कर आ रहे हैं। இப்போ இது ஒரு தடையா பாக்குறாங்க. எரிகோ பட்டணம் நம்மளுக்கு எதிராக ஒரு தடையா இருக்குது ஆண்டவரையும் கேக்குறாங்க. अब इस्राएली लोग परमेश्वर से कह रहे, परमेश्वर हमारे आगे यरीहो की एक रुकावट खड़ी है। ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லுகிறார், परमेश्वर यहोशू से कहते हैं 6 நாட்கள் 6 दिन நீங்களும் போர் வீரருமா சேர்ந்து அந்த செவரு ஃபுல்லா மதில் சுவர் ஃபுல்லா சுத்திட்டு வாங்க. आप और सैनिक लोग मिलके उस दीवारों को घेर कर आइए, घूम कर आइए। நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அந்த 6 நாளுக்கு அந்த சேனை அந்த வாரியர்ஸை கூட்டிட்டு போய் அந்த சுத்தி பார்க்க சொன்னாருன்னு. क्यों? मैंने सोच के देखा क्यों परमेश्वर ने ऐसे कहा कि सैनिकों को ले जाकर 6 दिन उस दीवारों को घूम कर आइए कर। என்ன ஆண்டவர் அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? क्योंकि परमेश्वर उस जगह पर क्या कहे पता है क्या?
அவர் சொல்றாரு, நீங்க அந்த சேனை அதிபர்கள் கூட நீங்க கூட்டிட்டு போவாங்க, போய் பாருங்க அந்த செவர்ல ஏதாவது ஓட்டை இருக்குதா, நீங்க போய் நுழைய முடியுமா அந்த செவர்ல பாருங்க. वहां पर परमेश्वर इस तरह से कहते, मुझे ऐसा लगता है कि वहां जो देखो सेना और सेनापति को लेके जाके 6 दिन तक घुमा के दिखाओ कि उस दीवार में कहीं पे एक छोटी सी छेद है कि नहीं. நீங்க அந்த செவருக்குள்ள நீங்க உள்ள நுழைய முடியுமா பாருங்க ஃபர்ஸ்ட். तुम यह देखो कि उस दीवार के अंदर कहीं से एक छोटे से छेद से भी तुम अंदर जा सकते हो कि नहीं. 6 நாள் ஃபுல்லா சுத்தி பாருங்க. 6 दिन पूरा घूम कर देखिए. 7 நாள் எல்லாத்துனா உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. 7वें दिन में अद्भुत करूंगा करके कहे. நீங்க உள்ள போக முடியாம இருந்துச்சு, तुम जो अंदर नहीं जा सकते थे, நான் உங்களுக்கு அந்த அந்த எரிகோ பட்டத்தை உடைச்சு காட்டுறேன்னு சொல்றாரு ஆண்டவர். मैं तुम्हारे एरिगो की दीवारों को तोड़ के दिखाता हूं. 7வது நாள் 7वें दिन உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு वाचा का संदूक उठाकर 7 பிரீஸ்ட் ஹை பிரீஸ்ட் எல்லாம் சேர்ந்து और याजक सभी मिलकर, ஆசாரிகள் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு याजक सभी उसे उठाकर அது சுத்தி வந்தாங்க, எரிகோ பட்டத்தை சுத்தி வந்தாங்க, एरिगो की शहर को घूम कर आए. ஆர்ப்பாட்டத்தோட அவங்க சுத்தி வந்தாங்க. जय जयकार और ललकार के साथ घूम कर आए, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய போறான்னு சொல்லிட்டு. क्योंकि उन्हें पता था आज के दिन परमेश्वर के लिए अद्भुत करेंगे. அவங்களோட ஆராதனை उनकी आराधना, அந்த இடத்துல அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தோட சேர்ந்த அந்த ஆராதனை उस जगह पर जो जय जयकार और ललकार के साथ जो आराधना की थी, அவங்களுடைய பற்களை கூர்மையாக்கி ஒரு இயந்திர கல்ல போல ஷார்ப்பாக வச்சுச்சு. उन्हें परमेश्वर एक छुरी देने वाले एक यंत्र जैसे एकदम नोकीला बना दिए. அதனால அந்த எரிகோ பட்டத்தை அவங்க ஈஸியா உடைத்து वे इसीलिए आसानी से एरिगो की दीवार को तोड़कर, உள்ளம் கள்ளம் போல எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாங்க எரிகோ பட்டத்துல. देखो एरिगो जैसे चोर के समान कितने पाप किए थे. அங்க விபச்சாரமும் வேசித்தனமும் वहां पर व्यभिचार, वेश्यापन, கொள்ளையும் चोरी, கொள்ளையும் डकैती, கொலை கொலை कत्ल, பாவம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. पाप सब भयंकर थे. கானானியங்க தான் ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. वो जो चोर लोग थे वही ज्यादा ஹித்தியர்கள், அமோரியர்கள், பெரிசியர்கள், ஜெபூசியர்கள், मिस्त्री लोग, यबूसी लोग जो है ये लोग वहां पर थे. நிறைய பேர் வாழ்ந்து அந்த பாவம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. बहुत से लोग वहां जिन्हें पाप से भरा हुआ जगह. நான் அந்த கள்ளக்குகை அங்க ஒரு கள்ளக்குகை இருக்குது இல்லையா, நான் அந்த மலைக்குள்ள ஒரு கள்ளக்குகை இருக்குதுல்ல, मैंने जैसे आपको पहले कहा था ना कि जैसे पहाड़ के नीचे चोर लोग अपना शरण का स्थान बना के रखते हैं, அதே போல எரிகோக்குள்ள அங்க இருக்காங்க. उसी तरह एरिगो के अंदर भी चोर लोगों ने अपना शरण बना कर रखा है. சாத்தானுடைய எல்லா கிரையும் ஆண்டவர் உடைக்க கிருபை செய்தார். शैतान की सारे कार्य को तोड़ने के लिए परमेश्वर मदद की. இஸ்ரேல் மக்கள் ஈஸியா உடைத்திட்டு போனாங்க. इस्राएल लोग आसानी से इसे तोड़कर पार कर कर गए. காரணம் என்ன? कारण क्या? அவங்க ஆராதித்தாங்க, वे आराधना किए, மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆராதித்தாங்க ஆண்டவரை. वे आनंद और मगन के साथ गीत गाकर परमेश्वर की महिमा किए. பிரச்சனை நமக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போக கூடாது. देखो परेशानी हमारे सामने करके थकना नहीं है. நான் தாண்ட முடியலையே, अरे मैं इसे पार नहीं कर पा ரொம்ப பெரிய மலை எனக்கு எதிராக இருக்குது, मेरे सामने तो बड़ा पहाड़ है. குன்றுகளும் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆண்டவரால முடியலன்னு சொல்லலாம். पहाड़ियां बहुत सारे, परमेश्वर मुझसे नहीं हो सकता करके कह सकते हो. இல்லாட்டி சாத்தான் உள்ள இருந்து சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கலாம் நம்மளுக்காக. नहीं तो शैतान उसी के अंदर छिप के चालाकी कर रहा है. அவரை நம்ம ஆராதிக்கும் போது, हम उनकी आराधना करते समय, உண்மையான தேவனை ஆராதிக்கும் போது सच्चे परमेश्वर की आराधना करते அவர் समय, எல்லாம் உடைக்க கிருபை செய்வார். वे सभी को तोड़ने के लिए अनुग्रह देंगे. அவர் நம்மளை எல்லாம் உடைக்கிற இயந்திர கல்லு போல, கூர்மையான பற்கள் இயந்திர கல்லு போல மாத்துவார். वो हमें एक चोखा जो कि चूरी वाले दामने का एक नया यंत्र के समान बनेंगे. And when this happens, இது எப்போ நடக்கும் தெரியுமா? ये कब होगा पता है क्या? அவர் நம்ம ஆராதிக்கும் போது. उनकी आराधना करते समय. ஆமென். आमीन. இரண்டாவதாக 17வது வசனத்தை யாரை வாசிக்க வைப்போம்? 17வது 18வது வசனம். दूसरा हम 17वां और 18वां वचन पढ़ेंगे. ஏசாயா என்ற புத்தகம் 41வது அதிகாரம் 17வது 18வது வசனம். போதும் ஆண்டி, போதும். 17वां वचन. जब दीन और दरिद्र लोग जल ढूंढने पर भी न पाए और उनका तलु प्यास के मारे सूख जाए, मैं यहोवा उनकी विनती सुनूंगा. मैं इस्राएल का परमेश्वर उनको त्याग न दूंगा. मैं मुंडे टीलों से भी नदियां और मैदानों के बीच में से सोते बहाऊंगा. வனாந்தரத்துல जंगल में 18வது வசனம். 18वां वचन. வனாந்தரத்துல தண்ணி தடாகமும். जहां पर प्यासे है पानी की. வனாந்தரது எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்? जंगल में कैसी परिस्थिति है? வெறும் அனல் காற்றுல மணல் தான் இருக்கும். देखो
सिर्फ मिट्टी और जो कि धूप की हवाई होती है। எவ்வளவுதான் தோண்டினாலும் कितना भी आप खोदो, எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் कितना भी आप गहराई में जाओ, தண்ணி இருக்காது, पानी नहीं मिलेगा காத்துலயும் தண்ணி இருக்காது, और जो है हवा में भी पानी नहीं होगा। சுட்டெரிக்கும் வெயில் மட்டும் தான் காணப்படும். सिर्फ जलाकर राख करने वाली धूप ही दिखाई देगी। சயின்டிபிக்கா பார்க்க போனா वैज्ञानिक के रूप से हम देखेंगे तो வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்ல. देखो रेगिस्तान निर्जल देश में कुछ भी नहीं, அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, लेकिन परमेश्वर कहते हैं அந்த தண்ணி தடாகமும் உருவாக்குவேன்னு. वहां पर मैं एक जल के सोते को बहाऊंगा, எதுவும் இல்லாத இடத்துல जहां पे कुछ भी नहीं, அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்வதான் நம்மளோட ஆண்டவர். वहां पर अद्भुत करने वाला ही हमारा परमेश्वर है। எதுவுமே இல்ல, வெறுமையா இருக்குது. देखो कुछ भी नहीं है, सब खाली है। ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த தண்ணி தடாகமா மாற்றுவேன்னு. परमेश्वर वहां कहते कि मैं वहां पे जल का सोता बनाऊंगा। இந்த பைபிள் ஃபுல்லா நம்ம படிக்கும்போது பார்த்தோம்னா ये पवित्र शास्त्र पूरा हम पढ़कर देखेंगे तो ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். पूरा उदाहरण के साथ रहता है। இது தெரியுமா, ஆண்டவர் எதுவுமே இல்லாத இடத்துல தான் அவர் கிரியை செஞ்சிருக்காரு. क्यों पता है क्या, जहां पे कुछ नहीं वहीं पे परमेश्वर कार्य शुरू किए गए। ஆகார் எப்போ அவருடைய எஜமாட்டி வீட்டுல இருந்து ஓடி வந்தாலோ, जब हजीरा अपने मालकिन के घर को छोड़ के बाहर आई, இஸ்மாயிலோடு சேர்ந்து வெளியே வருகிறா, इस्माइल को छोड़ के इस्माइल के साथ बाहर आती है, வனாந்தரத்துல நடந்து செல்கிறா, रेगिस्तान में वो चलकर जा रही है, குடிக்க தண்ணியே இல்ல, पीने के लिए पानी जल ही नहीं, தவித்து அழுது கொண்டிருக்காங்க, என் பையன் அழுதுட்டு இருக்கானேன்னு. पछता कर रो रही है कि मेरा बेटा मेरे सामने रो रहा है। இருந்த தண்ணியும் தீந்து போச்சு, வறண்டு போச்சு ஃபுல்லா. जो पानी था वो भी खत्म हो गया, अभी सब सूखा पड़ गया। எதுவுமே செய்ய முடியாத நேரத்துல कुछ भी नहीं कर सकते ऐसे समय में ஆகாரன் எளிமையா ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். हजीरा की दीनता को परमेश्वर देखे, அவருடைய தேவை அவர் அறிந்திருந்தார். उसकी जरूरतों को परमेश्वर जानते थे। அவ அழுது ஆண்டவர் கேட்கும் போது, वो रोते हुए पूछते समय அவ ஆண்டுட்டு கேட்கிற, ஆண்டவர் எங்களுக்கு தண்ணி கிடைக்காதா, நான் தவித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு वो परमेश्वर से कह रहे, पानी जल नहीं मिलेगा क्या, मैं प्यास के मारे मर रही हूँ। ஆண்டவர் அங்கிருந்து ஒரு நீரூற்று கொண்டு வருகிறார் வெளியே. परमेश्वर वहीं पे जल के सोते को निकालते गए। ஆண்டவர் அவருடைய தேவையை அறிந்திருக்கிறார். परमेश्वर जरूरतों को जानते गए। நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்கும். हमारे जीवन में बहुत सी जरूरतें होते இது हैं। இங்கிலீஷ்ல 2 வேர்டா பார்க்கிறோம் நம்ம. इसमें अंग्रेजी में 2 शब्द में देख सकते हैं, நீட் जरूरत அண்ட் வாண்ட். और हमें क्या चाहिए। நீட் அண்ட் வாண்ட். जरूरत और चाहिए क्या। நீட்னா நமக்கு தேவை, அவசியம் தேவை. नीड यानी हमें ये अवश्य जरूरत है, வாண்ட்னா எனக்கு இது இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு. और वांट मतलब क्या चाहिए आपको। ऐसे சப்போஸ் எனக்கு இப்போ தண்ணி குடிக்கணும், अभी आपको पानी पीना है, எனக்கு தண்ணி தேவை. मुझे पानी चाहिए। இப்போ வாண்ட் என்ன தெரியுமா, अब वांट मतलब जो चाहिए அது எனக்கு ஒரு குப்பி கிளாஸ் தான் வேணும் தண்ணி. वो एक छोटे से ग्लास टम्बलर में मुझे पानी चाहिए। நம்ம தண்ணி இப்படி கூட குடிக்கல, எனக்கு குப்பி கிளாஸ் கேட்குறோம் பாத்தீங்களா. देखो हम पानी ऐसे भी हाथ से पी सकते ஒரு हैं, छोटे से ஒரு ग्लास ஆசை, ஒரு ஆசை. वो एक चाहना। நான் ஆண்டவர் இந்த இடத்துல என்னமா சொல்லிக்கிறாரு, लेकिन परमेश्वर इस जगह पे क्या कहता உன்னுடைய தேவை நான் அறிந்திருக்கிறேன், मैं तेरे जरूरत को जानता நீ हूँ, கேட்காமல உனக்கு கொடுக்குற வல்லமையில இருக்கிறேன். तू जो नहीं मांगता उसे भी देने के लिए मैं सामर्थ्य நான் அந்த இடத்துல நீ ஆண்டோட கேட்டேனா, लेकिन उस जगह पे तू परमेश्वर से मांगेगा तो ஆகார் அழுது கேட்கிற ஆண்டோட தண்ணி தாங்கன்னு. हजीरा रोक के परमेश्वर से मांग रही, मुझे बचने के लिए पानी दीजिए। There she creates a connection with God. वहां पर परमेश्वर के साथ एक रिश्ता संपर्क करती है। ஆண்டோட நான் கேட்ட அவர் என்கிட்ட தருவாருன்னு சொல்லிட்டு. परमेश्वर से मैं मांगूंगी तो मुझे देंगे कर कर। நம்முடைய தேவை எது இருந்தாலும் हमारा जरूरत कुछ भी क्यों ना हो, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தருவாரு. उनसे मांगेंगे तो वो जरूर देंगे। ஆமென். आमीन। இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், और इस जगह पर हम देखते हैं எதுவும் இல்லாத இடத்துல ஆண்டு கிரியை செய்கிறாருன்னு. जहाँ पे कुछ नहीं वहां पे परमेश्वर कार्य करते हैं। சாராக்கு பிள்ளை இல்ல, सारा के लिए बच्चा नहीं, ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. कई सालों से तकलीफ उठा रहे हैं, இப்போ பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. हमें बच्चा होने के लिए कोई संभावना नहीं। எதுவும் இல்லாத இடத்துல ஆண்டு கிரியை செய்கிறார். जहाँ पे कुछ हो नहीं सकता वहां पे परमेश्वर कार्य இவ்வளவு வயது பொண்ணு பூரா ஆண்டு கிரியை செய்கிறார். इतना साल होने के बाद भी परमेश्वर कार्य कर रहे हैं। அவர் எல்ரோய் தேவனாக இருக்கிறார். वो हिलद्रोही परमेश्वर நம்முடைய தேவை காண்கிறவராக இருக்கிறார். हमारे जरूरतों को वो देखते हैं। ஃபர்ஸ்ட் फर्स्ट கஷ்டத்தை காண்கிற தேவன், कष्ट को देखने वाला परमेश्वर, ரெண்டாவது தேவையை காண்கிற தேவனாக இருக்கிறார். दूसरा जरूरतों को देखने वाला परमेश्वर, வெறுமை அவர் உணர்ந்து இருக்கிறார். आपके कालीपन को जानते एहसास किए। வனாந்திரம் வெறுமையா இருக்குதா, रेगिस्तान जंगलिस्तान खाली है क्या, ஃபுல்லா எதுவுமே இல்ல, ஏன்னா தண்ணி கொடுக்க இல்லைன்னு இருக்குதா, अरे कुछ भी नहीं है, पीने के लिए पानी भी नहीं है, ऐसी स्थिति है क्या। அந்த வெறுமை அவர் உணர்ந்து இருக்கிறார். उस खालीपन को ஒரு நீரூற்று தருவார்.
वो एक जल का सोता देंगे, அங்கிருந்து நீரூற்று வெளியே வரும், वहां से जल का सोता फूट कर निकलेगा, உன்னோட தேவை ஃபுல்லா ஃபுல்ஃபில் ஆகும். आपकी जरूरतें सभी पूरी की जाएगी। இது எப்போ நடக்கும் தெரியுமா? ये कब होगा पता है क्या? நீ ஆண்டோட கேட்கும் போது. तू परमेश्वर से मांगते समय, பிரச்சனை நம்மளுக்கு முன்பாக இருக்கும்போது ஆண்டோட நம்ம ஆராதிக்கும் போது உடைஞ்சு போவோம். परेशानी हमारे सामने और हम आराधना करेंगे तो टूट कर चली जाएगी। நம்மளுக்கு தேவை இருக்கும் போதோ और दूसरा, जब हमारी जरूरत है அவரிடம் கேட்போம், நம்ம उन्हें हम पूछेंगे तो அவர் நமக்கு தருவார். वो हमारे लिए देंगे। மூணாவதாக तीसरा, 18வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 18वें वचन को फिर से पढ़ेंगे। मैं मुंडे ठीलों से भी नदियां और मैदानों के बीच में सोते बहाऊंगा, मैं जंगल को ताल और निर्जल देश को सोते ही सोते कर दूंगा। 19. मैं जंगल में देवदार, बबूल, मेहंदी और जैतून उगाऊंगा, मैं अराबा में सनोबर, चिनार और चीड़ इकट्ठे लगाऊंगा। இப்போ நம்ம 18வது வசனம் ஒருக்கா பார்க்குறோம். हम 18 वचन को देखते हैं। வறண்ட பூமியை निर्जल जमीन को அது நீர்க்கேணிகளும் ஆக்குவேன், நீர்க்கேணிகளும் ஆக்கி. उसे सोता बनाकर, வறண்ட பூமி பார்க்குறோம் நம்ம இப்போ. अब यहाँ पर एक सूखे जमीन को இதுக்கு முன்னாடி பார்த்தது வனாந்தரம். इसके पहले हम रेगिस्तान வனாந்தரம் எப்படிப்பட்ட ஒரு இடம் தெரியுமா? रेगिस्तान किस प्रकार का जगह है? எதுவுமே இல்லை அந்த இடத்துல. वहाँ पे कुछ भी नहीं, அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். वहाँ पर परमेश्वर कार्य करते हैं। இப்போ இந்த வறண்ட பூமி என்ன தெரியுமா? अब ये सूखा जमीन जो है, ஃபர்ஸ்ட் தண்ணி இருந்திருக்குது, पहला वहाँ पे पानी था, ஆனா இப்போ ஃபுல்லா வறண்டு போயிட்டு. लेकिन अभी सब कुछ सूख गया। புரியுதா? வித்தியாசத்தை புரியுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல? ये दोनों के अंतर फर्क को आप जान पा रहे हो? வறண்ட வனாந்தரத்துல எதுவுமே இல்ல, रेगिस्तान जैसी जगह पर कुछ भी नहीं था, நான் வறண்ட பூமியில இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. लेकिन सूखे जमीन में, निर्जल देश में पहले था लेकिन अभी नहीं है। இப்போ இனிமேல் வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது. अब आने का मौका भी नहीं, அதான் வறண்ட பூமி. वही सूखा जमीन। நீங்க இங்க போட்டிருக்குது பாச் கிரவுண்ட், வறண்ட பூமி அந்த ஸ்ப்ரிங்ஸ் உருவாக்குறது, அந்த தண்ணி ஊற்று வெளியே வரும் அதுல இருந்து. अब यहाँ पर वचन कहता है निर्जल देश को सोते ही सोते कर दूंगा। அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்கிறாரு, கேது மரங்களும் அகேஷியா, அந்த மேற்றில் அந்த ஆலிவ், இப்படிப்பட்ட மரங்கள். और वचन में लिखा गया है कि मैं जंगल में देवदार, बबूल, मेंदे, इस प्रकार की पेड़ को, இப்படிப்பட்ட மரங்கள் இங்க தெரியுமா வரும்? इस प्रकार के पेड़ कहाँ पर आते पता है क्या? நம்ம பார்க்கும்போது சில நேரத்தில் குளிர் பிரதேசத்துல இல்லாட்டி நல்ல ஒரு மணல் இருக்கிற ஒரு மண் இருக்கிற ஒரு நியூட்ரிஷான மண் இருக்கிற இடத்துல தான் வளரும் இது. ये सभी पेड़ जहाँ पर अच्छे से ठंडे प्रदेश है, ठंडे देश है, वहाँ पर नहीं तो जहाँ पर बहुत अच्छी मिट्टी होती है जो इन्हें मदद करती है, उसी जगह पर ये उगते हैं। இந்த இடத்துல ஆண்டு கூடாத காரியம் நீ பார்க்கலாம். इस जगह पर परमेश्वर कहते हैं जो कार्य नहीं हो सकता उसे तू देखेगा। வறண்ட நிலையில முன்ன தண்ணி ஊற்றி வருமா, அங்கிருந்து பார்க்கலாம் நீ. तू सूखे जमीन पे तो जल को निकलते हुए देखेगा। நம்ம யோசிச்சோம் நம்மளால முடியாதுன்னு சொல்லுவோம். हम सोच कर देखेंगे तो हम कहेंगे हमसे तो नहीं होगा। ஆண்டு அங்க உனக்கு தேவையான தண்ணீர் வரும். परमेश्वर कहते हैं वहाँ पे तुझे जो जरूरत है उतना पानी आएगा। தண்ணி மட்டும் இல்லாம அங்கிருந்து மரங்களும் உனக்கு வளர செய்வேன். सिर्फ पानी नहीं, वहाँ पर तेरे लिए अच्छे अच्छे पेड़ को उगाऊंगा। வறண்ட நிலையில இனிமேல் ஒரு ஜீவோல ஒரு இடமா மாறும். सूखे जमीन निर्जल देश में से एक नया जीवन की आरंभ करूंगा। நிறைய மரங்களால நிரப்புவேன். बहुत से पेड़ों के साथ में भर दूंगा। ஆமென். आमीन। நம்ம ஒரு இடத்துல பார்க்கிறோம், हम एक जगह पर देखते हैं இப்போ இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு செல்கிறார். मूसा जो है इस्राएल लोग को ले जाते हैं। எகிப்தில இருந்து போயிட்டு இருக்கும்போது ஹோரே பர்வதத்துல मिस्र से निकल कर जाते समय ओरेब के पहाड़ पर, அந்த இடத்துல போறாங்க. ஹோரே பர்வதம் எப்படிப்பட்ட இடம்னா, ओरेब की पहाड़ किस प्रकार की जगह है? ஒரு வறண்ட நிலம் தான். एक सूखी जमीन, ஒரு வறண்ட இடம், வனாந்தரம் கிடையாது, இது ஒரு வறண்ட இடமா இருக்குது. वो देखो एक रेगिस्तान नहीं है, वो एक सूखा निर्जल जमीन है। தண்ணி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. वहां से जल पानी आने के लिए कोई मौका नहीं। உள்ள நம்ம தோண்டி பார்க்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லா கல்லால நிறைஞ்சிருக்கிற இடமா இருக்குது. अभी अंदर खोद कर देखोगे तो अभी जो कुछ मिलेगा नहीं, क्योंकि वो पत्थरों से भर चुका है। லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, लाखों लोग आ रहे हैं। அநேகர் அங்கங்கே போய் பார்த்திருப்பாங்க தண்ணி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. अनेक ने वहां पे
पे जाके देखा होगा, जांच किया होगा कि वहां से पानी मिलेगी क्या करके। தண்ணி கிடைக்காத போது वहां पे जब जल का एक बूंद भी नहीं எல்லாரும் வந்து மோசட்ட முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. अब सभी आके मूसा से कुड़कुड़ाने लगे, எங்களுக்கு தண்ணி இல்லாம தவிக்கிறதுக்கு தான் எங்க வனாந்தரத்துல கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு. हमें बिना बिना पानी के मार डालने के लिए तुम इस जंगल रेगिस्तान में लेकर आए क्या। நிறைய நேரத்துல நம்மளுக்கு தேவை இருக்கும், बहुत से समय हमारी जरूरत होती है, ஆண்டவர் சந்திக்க மாட்டாரு. परमेश्वर वो पूरा नहीं करते। அவர் சந்திப்பாரு, நமக்கு நேரம் தெரியாம இருக்கும், वो पूरा करेंगे लेकिन हमें उनका समय नहीं पता। ஆனா அவருக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். लेकिन परमेश्वर को समय पता है நம்ம போய் முறுமுறுப்போம், ஆண்டவரே தரல எனக்கு. और हम कुड़कुड़ाते, परमेश्वर आपने मुझे क्यों नहीं दिया। ரொம்ப ஆண்டவருக்கு எதிராக நம்ம சில நேரத்துல நம்ம விசுவாசத்தை இழந்துருவோம். हम कई बार परमेश्वर से ऐसे कुड़कुड़ाकर परमेश्वर के ऊपर के विश्वास को खो देते हैं। நம்ம மோசே लेकिन मूसा ஆண்டவர்ட்ட போய் கேட்கிற, ஆண்டவர் என்ன செய்ய, மக்கள் இது மாதிரி முறுமுறுப்புறாங்களேன்னு. परमेश्वर से जाके कह रहे, परमेश्वर मैं क्या करूं, लोग सभी ऐसा कुड़कुड़ा रहे हैं। ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कह रहे, நீனும் சில மூத்தவர்களும் சேர்ந்து, तू और कुछ पुरनिये साथ मिलकर, முதியோர்களும் சேர்ந்து बुजुर्ग मिलकर அந்த ஹோரே பர்வத்துக்கு போங்க. उस ओरे पहाड़ पर जाइए, அங்க ஒரு பெரிய கல்லை பாப்பீங்க. वहां पर एक बड़े से पत्थर को देखोगे, அந்த கண்மலையை பார்த்து उस चट्टान को देखकर அடி, मार, அதுல தண்ணி வெளியே வரும். उसमें से जल निकलेगा। ஒரு கல்லுல இருந்து ஒரு தண்ணி வெளியே வருது. एक चट्टान पत्थर से पानी निकल रहा है, முடியாத ஒரு காரியம் नामुमकिन कार्य நம்ம சிந்தனைக்கு हमारे सोच में। யாராவது இமேஜின் பண்ண முடியாது கல்லுல இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. कोई सोच के देख सकता है क्या, या विचार कर सकता है कि पत्थर के बीच में से पानी आ रहा है। நம்ம யோசனைக்கு பார், இட்ஸ் லைக் ஃபார் ஃப்ரம் आवर இமேஜினேஷன். हमारे सोच विचारों से बढ़कर அவர் கிரியேச வல்லமையாக இருக்கிறார். वो कार्य करने के लिए सामर्थ्य है। அந்த இடத்துல தண்ணி ஊற்று வெளியே வருது. वहां से जल का सोता फूट कर निकला। லட்சக்கணக்கான மக்கள் பேர் இருக்காங்க, लाखों के तादाद पे लोग हैं, எல்லாரும் குடிக்கிறாங்க. सभी जन पीते गए। கல்லுல இருந்து வந்த கண்மலையில இருந்து வந்த தண்ணி पत्थर चट्टान से निकला हुआ पानी, நம்ம என்ன நினைச்சோம் கொஞ்சம் வந்திருக்கோன்னு. हम क्या सोचे हैं थोड़ा सा निकला होगा, ஆண்டவரோ लेकिन परमेश्वर தராரு, நிறைய எல்லா லட்சக்கணக்கான குளிக்கிறதுக்கு தண்ணி வருது. परमेश्वर इतने सारे दे रहे कि लाखों लोग पानी पी सके। அந்த 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 லட்சக்கணக்கான பேர் தண்ணி குடிக்கிறாங்கன்னா लाखों लोग पानी पी रहे तो அந்த தண்ணிக்கு பக்கத்துல இப்போ மரங்களா வளர்ந்துருக்குமா வளர்ந்துருக்காதா? उस पानी के बगल में पेड़ सब उगा होगा कि नहीं। ஒரு ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் ஃபவுண்டன் ஆஃப் வாட்டர் ஃபுல்லா நிறைஞ்சு வந்திருக்கும் இல்லையா? अब सोते का पूरा भरकर पानी बाहर निकला, மரங்களால செழிப்பா இருந்திருக்கும் இல்லையா அந்த இடம்? तो वहां पर की जो जगह वो हरियाली होनी चाहिए थी ना। அவர் தேவையை பார்க்கறாரு. वो जरूरत को देख रहे हैं। இந்த இடத்துல इस जगह पर மோசே என்ன பண்ணாரு? मूसा क्या किए, முதியோர்களை கூட்டிட்டு போனாரு. पुरनियों को बुलाकर ले गए। நம்மளுக்கு சில நேரத்துல தேவை இருக்கும், हमें कुछ जरूरत होगा, எனக்கு எதை சால்வ் பண்ண முடியலையே, मैं इसे इसे सुलझा नहीं पा रहा हूँ। நடத்த நம்மளுக்கு தேவை இருக்கும். कुछ जगह पर हमें जरूरत होगी। ஆண்டவரே, மனிதனால முடியாத ஒரு காரியம் தேவையா இருக்கலாம். परमेश्वर मनुष्य से नहीं हो सकता ऐसा कार्य होगा। ஆண்டவரே, என்னுடைய வறண்ட நிலத்துல எனக்கு தண்ணி தேவை ஆண்டவரே. परमेश्वर मेरे सूखापन में मुझे जल चाहिए। எனக்கு நிலம் ரொம்ப வறண்டு இருக்குது, मेरा जमीन बहुत ही सूखा எனக்கு पड़ा, வாழ்க்கை ஃபுல்லா வறண்டு கிடக்குது, मेरा जीवन पूरा सूखा पड़ा है, எதுவுமே முடியல, कुछ भी नहीं हो रहा, ஒரு 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 லைஃபை பார்க்க முடியல என்னால. एक जीवन को ही मैं देख नहीं पा रहा। அந்த இடத்துல அந்த ஒரு நீரூற்று தருகிறார். वहां पर एक जल का सोता परमेश्वर दे रहे हैं। அங்கிருந்து மரங்கள்லாம் வருது. वहां पे पेड़ झाड़ सब उग रहे हैं। இது எப்ப தரமா நடந்துச்சு? एक कब हुआ पता है क्या? மோசே மூப்பர்கள் கூட சேர்த்து मूसा पुरनियों के साथ मिलकर கண்மலை பார்த்து அடிக்கும் போது, चट्टान को देखकर मारते समय, அதே போல நம்மளுக்கு வாழ்க்கை எப்பவுமே வறண்டு இருக்கும் போது, उसी तरह हमारा जीवन जब सूखा पड़ा है, மோசே மூப்பர்களை சேர்த்து கூட்டிட்டு இருந்த மாதிரி मूसा ने जैसे अपने पुरनियों को लेकर आए थे, நம்ம ஃபேமிலியா சேர்ந்து ப்ரே பண்றது, हम परिवार के साथ मिलकर प्रार्थना करते समय, பாஸ்டர் வந்து ஆலோசனை கேட்கறது, पास्टर जी के पास आके सलाह पूछने से, இது மாதிரி காரியங்கள் நம்ம ஈடுபடும் போதுதான் इस प्रकार के कार्य में हम जब जुड़ते हैं, அப்பதான் ஒரு மாற்றம் நம்ம காண முடியும். तभी एक बदलाव को हम देख सकते हैं, அப்பதான் ஒரு சேஞ்ச் ஆண்டவர் தருவார். तभी एक परिवर्तन परमेश्वर देंगे। யாக்கோபுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி याकूब के लिए जैसा बदलाव मिला, அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டான். क्यों वो परमेश्वर को पकड़ लिया। ஆமென். आमीन। வறண்ட நிலத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? सूखे जमीन का और एक मतलब क्या है पता है क्या? அதே அர்த்தத்துல நான் சொல்றேன் மறுபடியும், वही मतलब से मैं जुड़े मैं आपको एक और बात कहता हूँ। இருந்துச்சு ஃபர்ஸ்ட் தண்ணி, पहले वहां पर जल था நான் இல்ல இப்போ. लेकिन अभी नहीं है। ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் இருந்துச்சு, पहले आशीर्वाद था நான் இப்போ இல்ல. लेकिन अब नहीं है। ஏன், என்ன காரணம்? क्यों, क्या कारण? நம்ம தேவனை விட்டு தூரமா போயிட்டோமா? हम परमेश्वर से दूर चले गए நம்மளோட क्या? வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்குதா? हमारे जीवन में कुछ पाप है क्या? இல்லாட்டி ஒரு சாபத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோமா? या हम श्राप में फंसे हुए हैं क्या? நம்மளோட முன்னோருக்கு செய்த பாவமா? हमारे पुरनियों ने किया हुआ पाप है என்ன क्या? காரணம் ஆண்டவரே? क्या कारण है?
எரிகோ பட்டணத்துல यरीहो की नगर में 6 நாள் அந்த போர் சேவகர்கள் சுத்திட்டு வந்தாங்களே 6 दिन जैसे सैनिक लोग घूम कर आए எதுக்கு किसके लिए ஆண்டவர் காட்டுற எவ்வளவு பெரிய மதில் சுவர் நான் உடைத்து காட்டுவேன்னு परमेश्वर कहते इतनी बड़ी दीवार को मैं तोड़ कर நீ दिखाऊंगा பாக்குற உனக்கு எதிராக இருக்குது மதில் சுவர் तू देख रहे तेरे सामने बड़ी दीवार you खड़ी will see you will not be able to break it ன்னு சொல்லிட்டு तू देख सकता है लेकिन तू तोड़ नहीं सकता நீ பாப்பா அதை நீ ஒன்னால உடைக்க முடியாது சொல்லு உனக்கு உள்ள போது காரணமே இல்ல ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கும் तू देख सकता है तू तोड़ नहीं सकता तेरे लिए अंदर जाने के लिए एक छोटा सा मौका भी नहीं ஆண்டவர் உடைப்பார் परमेश्वर तोड़ेंगे நம்மளோட வறண்ட நிலம் हमारा सूखा जमीन அவர் நம்மளுடைய வறண்ட நிலத்தை ஆண்ட கையில ஒப்பு கொடுக்கும் போது हमारे सूखे जमीन निर्जल देश को परमेश्वर के लिए समर्पण நம்மளோட வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது हमारे जीवन को उनके हाथ में समर्पण करते புதுமை ஆக்குவார் அவர் उससे नया a करेंगे change he will bring in our lives वो एक बदलाहट हमारे ஒரு जीवन में சேஞ்ச் நம்ம பார்க்க முடியாத அளவு ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் அவர் वो एक जीवन में ऐसे बदलावट लाएंगे जो हम देख भी नहीं सकते கண்மலையை பார்த்து ஆண்டவர் அடித்தார் மோசே அடித்தார் चट्टान को देखकर मूसा ने मारा அங்கிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு वहां से आशीर्वाद फूटकर निकला இன்று நம்முடைய கண்மலை இயேசுவா இருக்கிறார் हाँ हमारे लिए चट्टान प्रभु यीशु है அவர் நமக்காக அடிபட்டுட்டார் ஏற்கனவே वो हमारे लिए मार खा चुके நத்திங் தண்ணி வருது வெளியே ஆசீர்வாதம் வெளியே வருது जल आ रहा है आशीर्वाद बाहर आ रहा है நம்மளுக்கு என்னது நம்ம போய் குடித்து அதை பெற்றுக்கொள்ளணும் हमें क्या करना है उसे जाकर लेकर उसे पीना நம்ம ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதை ஆசீர்வாதத்தை हमें प्रार्थना करके उसे प्राप्त करना उस आशीर्वाद को the blessings the gate of blessings are open already जो दरवाजा जो आशीर्वाद का है वो खुल चुका है पहले से ही நம்ம தான் இன்னும் போகாம இருக்கோம் लेकिन हम ही हैं जो अंदर गए नहीं है நம்ம பின்மாற்றத்தில் இருக்கோம் ஏன் हम तो पीछे चले गए क्यों வறண்ட நிலமாவே இருக்குது ஆண்டவரே யோசிச்சுட்டு இருக்கோம் हम सोच रहे तो सूखा जमीन है நம்ம प्रभु करके நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கும் போதோ हमारे जीवन को परमेश्वर के लिए अर्पण करते அந்த समय வறண்ட நிலத்தை ஆண்டவர் மாற்றுவார் हमारे सूखेपन को परमेश्वर बदलेंगे அவர் புதுமையாக்குவார் वो उसे नया करेंगे ஒரு புதுசு போல மரங்கள்லாம் வரும் एक नया होने के से नए नए पेड़ आएंगे நாட் ஜஸ்ட் தி வாட்டர் सिर्फ जल ही नहीं மரங்கள் पेड़ ஆசீர்வாதம் கூட எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதமும் சேர்ந்து வருது आशीर्वाद के साथ और एक्स्ट्रा आशीर्वाद ஒரு जुड़ புது कर रहे हैं। ஜீவன்லாம் வெளியே வருது एक नए नए जीवन भी उसके साथ आ रहे ஒரு हैं சேஞ்ச் ஆண்டு செய்கிறார் एक बदलाहट परमेश्वर कर रहे हैं யாக்கோபு என்ற சிறு பூச்சியே याकूब नामक कीड़े सरीखे நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஒரு எத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்க तू क्या सोचता है तू एक धोखा देने वाला நீ பயந்து கிடக்குறையே तू डर कर पड़ा के நான் யாக்கோபு ஆண்டவரை பிடித்து கொண்டான் याकूब परमेश्वर को पकड़ लिया இறுக்கமா பிடித்து கொண்டான் उसने एकदम मजबूती से पकड़ लिया ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றுறார் उसे इस्राएल में बदलते गए இஸ்ரவேலாக மாற்றுகிறார் इस्राएल में बदलते गए ஏன்னா கஷ்டத்தை காண்கிறார் ஆண்டவர் वही कष्ट को देखने वाला தேவை அறிந்திருக்கிறார் जरूरतों को जानते हैं வெறுமையை உணர்ந்திருக்கிறார் सूखापन को एहसास किए கஷ்டம் என்ற மலை நம்மளுக்கு எதிராக இருக்கும் कष्ट नामक पहाड़ हमारे सामने गए வெறுமை என்ற வனாந்திரம் நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கும் खालीपन नामक एक रेगिस्तान हमारे जीवन में गए தண்ணி தேவை என்ற வறண்ட நிலம் இருக்கும் जल चाहिए करके सूखापन हमारे जीवन में गए ஆண்டவர் அறிந்திருக்கிறார் परमेश्वर அவர் நம்ம ஆராதித்து அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது हम उनकी आराधना कर कर उनसे मांगते நம்ம समय ஜெபத்தில் நீடிக்கும் போதுதான் हम प्रार्थना में बने रहते समय ஒரு சேஞ்ச் அவர் உருவாக்குவார் एक बदलाव वो लाएंगे யாக்கோபு பிடித்திருந்தானே याकूब ने पकड़ा था நம்மளும் பிடிக்கிறதுக்கு हम भी उन्हें पकड़ने के लिए அவர் நம்ம பிடித்து கொண்டோம் இறுக்கமா பிடித்து கொண்டோம்னா उन्हें मजबूती से पकड़ लेंगे तो அந்த கண்மையிலான இயேசுட்ட நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் वो चट्टान मसीह से हमें आशीर्वाद मिलेगा அவருக்கு நம்ம அவர் நம்மளோட வாழ்க்கை மாற்ற வல்லமையாக இருக்கிறார் परमेश्वर हमारे जीवन को बदलने के लिए काफी है தேங்க்யூ லார்ட் थैंक यू जीसस हालेलुया हालेलुया ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு பேசுறதான வார்த்தை. परमेश्वर से बात क्या वचन யாக்கோபின் சிறு பூச்சியே, एक कीड़े सरी के याकूब இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, इस्राएल के छोटे झुंड பயப்படாதே. डरो मत அல்லேலூயா. हालेलुया ஆமென். आमीन யாக்கோபு याकूब ரொம்ப பயந்துட்டு இருந்தான். बहुत डर रहा था யாக்கோபு याकूब ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்த உடனே பேரை மாத்திட்டார். லைஃபே மாறி போச்சு. परमेश्वर के सम्मुख बैठते ही परमेश्वर के जीवन को ही बदल दिए பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தா உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிரும். ஒருக்கா கூட சொல்லுங்க பார்க்கலாம். परमेश्वर के सम्मुख बैठोगे तो आपका जिंदगी बदल जाएगी ராஜகுமாரனாய் மாறிட்டார். वो राजकुमार में बदल गए ஆமென். आमीन ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றவங்க எத்தனை பேர் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். परमेश्वर के सम्मुख बैठने वाले सभी राजकुमार और राजकुमारी है ஆமென். आमीन பயப்படாதே. डरो मत ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कह रहे ஆமென். நம்மள ஆண்டவர் போரடிக்கிற இயந்திரமாக்குவாரா, கூர்மையான இயந்திரமாக்குவாரா. देखो हमें चूरी वाला दावने का एक नया यंत्र बनाएंगे जो बहुत ही चोखा होगा இன்னைக்கு இஸ்ரவேல் யார் தெரியுமா? आज इस्राएल कौन है बताए क्या இஸ்ரவேல் யார் இன்னைக்கு? इस्राएल कौन है
நம்ம தான். हम ही है। ஆமென். आमीन। ஒரு காலத்துல எத்தனை இருந்தோம்? एक समय था हम धोखा देने वाले थे। ஆமென். आमीन। பாவம் செய்துட்டு தான் இருந்தோம். पाप कर रहे थे, ஆண்டவர்ட்ட வந்துட்டோம். परमेश्वर के पास आ गए। ஆண்டவர் ராஜகுமாரனா ராஜகுமாரத்திகளா மாத்திட்டார். परमेश्वर में राजकुमार राजकुमारी में बदल दिए। நம்மளை பார்த்து தான் சொல்றாரு இன்னைக்கு, हमें देख के परमेश्वर कह रहे பயப்படாத, डरो मत, உன்னை போரடிக்கிற கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன். मैं तुझे चोरी धावने के लिए एकदम चौका यंत्र में बनाऊंगा। நீ என்ன செய்வ? तू क्या करेगा? மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறிக்கொப்பாக்குவாய். पहाड़ों को तू पैरों से कुचल कर पहाड़ियों को तू जो है लात मारकर भूसे के समान उड़ाएगा। நமக்கு முன்னால வரக்கூடிய எல்லா மலைகளை உடைக்கக்கூடிய வல்லமையும் பலனையும் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். हमारे सामने जो भी आने वाला पहाड़ पहाड़ियां हैं उन सबको तोड़कर चूर चूर करने का सामर्थ प्रभु यीशु ने हमें दिया है। நமக்கு முன்னால எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் சரி, हमारे सामने कितना भी बड़ा रुकावट क्यों ना आ जाए, மலைனா ரொம்ப பெருசு, पहाड़ मतलब बहुत बड़ा, குண்டுகள்னா மீடியம். ये पहाड़ियां जो थोड़े मीडियम। ஆமென். आमीन। குன்று வந்தாலும் சரி, மலை வந்தாலும் சரி, पहाड़ आ जाए पहाड़ी आ जाए, ஆண்டவர் உடைக்கக்கூடிய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर से तोड़ने का सामर्थ हमें दिया நம்ம है। உடைப்போம். हम तोड़ेंगे। விசுவாசம் இருக்கா இல்லையா? विश्वास है कि नहीं? ஆமென். आमीन। உங்களுக்கு முன்ன எவ்வளவு பெரிய தடை வரட்டுங்க, आपके सामने कितना भी बड़ा रुकावट आ जाए, நாம் முன்னேறுவோம். हम आगे बढ़ेंगे। விசுவாசம் இருக்கா? विश्वास है क्या? ஆமென். आमीन। எரிகோ உடைச்சு தடைய உடைச்சு முன்னால போனது மாதிரி எவ்வளவு பெரிய மலை இருந்தாலும் உடைக்கும் வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். एरिगो की जैसे कितनी भी बड़ी दीवार रुकावट क्यों ना हो, उसे तोड़कर आगे जाने के लिए परमेश्वर ने सामर्थ और शक्ति हमें दिया है। ஆமென். आमीन। நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வனாந்திரம், आपके जीवन का सूखापन, வனாந்திரம் அப்படின்றது என்னன்னா ஒண்ணும் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. देखो रेगिस्तान मतलब वहां पे कुछ भी उत्पन्न होने का कोई संभावना नहीं, வாய்ப்பே मौका ही இல்ல. नहीं। வனாந்திரம், रेगिस्तान, ஆமா, உடமுள்ளு கூட வராது. वहां पे कांटों का पेड़ भी नहीं आएगा। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। எதுவுமே வராது. कुछ भी नहीं आएगा। ஆமா, அப்படிப்பட்டதுதான். वैसा ही ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்தை தான் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவே. परमेश्वर कह रहे वहीं पर एक जल के सोता जैसा बनाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எதுவும் இல்லாத இடத்துல ஆண்டவர் ஏமன் ஸ்தோத்திரம் உருவாவதற்கே வாய்ப்பே இல்லாத இடத்தை ஆண்டவர் தண்ணீரால நிரப்பி செழிப்பாக்குகிறவர். देखो जहाँ पे कुछ हो ही नहीं सकता, उत्पन्न ही नहीं हो सकता, उस जगह को परमेश्वर जो कि जल का सोता बनाकर और भी आशीषों के जैसे पेड़ों को लगाएंगे। ஆமென். आमीन। வறண்ட பூமி सूखा जमीन, ஏற்கனவே இருந்துச்சு, ஆனா நாசமா போயிட்டு, எல்லாம் போயிட்டு. देखो पहले था लेकिन अभी कुछ नहीं, सब बर्बाद हो गया। நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான், बहुत से लोग का जीवन ऐसा ही வறண்ட பூமியா இருக்கும். सूखे जमीन के நல்லா समान है। இருந்திருப்பாங்க பாத்துடுங்க, देखो पहले अच्छे से रहे होंगे, எல்லா ஆசீர்வாதமும் இருந்திருக்கும், सभी आशीष रहे होंगे, ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பா இருந்திருப்பாங்க. आत्मिक जीवन में कुशल रहे होंगे। இந்த காலங்கள்ல இப்ப ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் இழந்து வறண்டு போயிருப்பாங்க. इन दिनों में आत्मिक जीवन को खोकर सब सूखा पड़ा है। தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்திருக்கும், भविष्यवाणी का अभिषेक रहा அது होगा, வறண்டு போயிருக்கும். वो सूखा पड़ गया होगा। ஆவியில் நிறைந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவம் இருந்திருக்கும், இப்ப வறண்டு போயிருக்கும். आत्मा में भर के प्रार्थना करने का अनुभव रहा होगा लेकिन अभी सूखा पड़ गया। ஊழியம் செய்த அனுபவம் இருந்திருக்கும், இப்ப வறண்டு போயிருக்கும். सेवा करने का अनुभव रहा होगा लेकिन अभी सूखा पड़ चुका। ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் परमेश्वर कहते மறுபடியும். दोबारा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। என்ன செய்வாரா? क्या करेंगे? நீர்க்கேணிகள் தண்ணீர்கள் நிறைந்த இடமாய் மாற்றுவார். जल के सोतों से जल शाव को जो है वो बनाएंगे। நிறைய ஆசீர்வாதங்கள் ஒரு காலங்களில் இருந்திருக்கும், बहुत से आशीर्वाद पहले समय में रहे होंगे। எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் வறண்ட பூமியாய் நின்று கொண்டிருக்கிறீங்களா? सभी आशीष को खोकर सूखे जमीन के समान खड़े हो क्या? கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, परमेश्वर हमसे कहने वाली बात, நம்ம வாழ்க்கைய हमारे जीवन को மறுபடியும் செழிப்பாக்குகிறவர், दोबारा कुशल करेंगे, அந்த அந்த வறட்சியை மாற்றுகிறவர். उस सूखापन को बदलेंगे, வறட்சியை மாற்றி सूखापन को बदलकर மறுபடியும் மரங்களை முளைக்க செய்கிறார். फिर से पेड़ों को उगाते हैं। அப்ப எந்த இடம் எப்படிப்பட்ட வறட்சி நமக்கு வந்துச்சோ, जिस जगह पर जिस प्रकार की सूखापन हमारे जीवन में आई, அந்த இடத்தை தண்ணீரை உருவாக்கி उसी जगह पर जल को उत्पन्न कर மறுபடியும் செழிப்பாக்குகிறவர். फिर से कुशल बनाएंगे। ஹalleluya. हालेलुया। மலைகள் குன்றுகளை உடைப்போம். पहाड़ियों को तोड़ेंगे। ஆமென். आमीन। வனாந்திரத்தை தண்ணீர் தடாகம் மாற்றுவார். रेगिस्तान में जल का सोता लाएंगे, வாய்ப்பே இல்லாத இடத்துல தண்ணியை தருவார் நமக்கு. जहाँ पे कोई मौका
मौका ही नहीं वहां पर परमेश्वर में जल देंगे। வாய்ப்பே இல்லாத காரியங்கள் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். जहाँ पे कोई मौका नहीं वहां पे फिर से जिलाएंगे। வாய்ப்பே இல்லாத இடங்களில் நன்மைகளை உருவாக்குவார். जहाँ पे मौका ही नहीं वहां पर भलाई लाएंगे। உலகம் சொல்லும் இந்த இடத்துல உனக்கு ஒண்ணும் ஆகாது. दुनिया कहे जगह पर तेरे लिए कुछ नहीं होगा। அந்த இடத்தை தான் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவார். उसी जगह को परमेश्वर आशीष में बदल कर देंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन। வறட்சி ஏற்கனவே இருந்தது வறண்டு போயிருக்கலாம். सूखापन है जो पहले अच्छे से था लेकिन अभी सूखा पड़ा हुआ है। மறுபடியும் அந்த இடத்தை செழிப்பாக்குவார். दोबारा उस जगह को खुशहाल बनाएंगे। முழங்கால் படிடுவோம். घुटने टेकेंगे। நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். सभी आंखों को बंद कर परमेश्वर के सम्मुख प्रार्थना करेंगे। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। அல்லேலூயா, हालेलुया। யாக்கோபின் சிறு பூச்சியே, ये कीड़े सरी के याकूब, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, इस्राएल के छोटे से நீ झुंड, பயப்படாத. तू डर मत। கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, परमेश्वर कहने वाली நான் बात, உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरा साथ हूँ। அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன். वो वचन को ध्यान से सुनिए। मैं அதான் तेरे ரொம்ப साथ हूँ। இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான வார்த்தை. वही बहुत मुख्य है। நான் உனக்கு துணை நின்றால் मैं तेरे साथ हूँ तो அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். वही बहुत मुख्य। मैं तेरे साथ हूँ। உன்னை கூர்மையான இயந்திரமாக்குவேன். तुझे चौका यंत्र நீ बनाऊंगा। மலைகளை உடைப்பாய், तू पहाड़ों को तोड़ेगा, குன்றுகளை தகர்ப்பாய், पहाड़ियों को तू पार करेगा, வனாந்திரத்தை செழிமன் தண்ணீர் தடாக மாற்றுவேன். और रेगिस्तान को जल के सोत में बदलूंगा। வறட்சியான பூமியை மறுபடியும் செழிப்பாக்குவேன். सूखे जमीन को फिर से खुशहाल करूंगा। இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், हाथ परमेश्वर உன் कह रहे, தடைகள் உடையும், तेरे रुकावट உன் टूटेंगे, வனாந்திரம் செழிப்பாக, तेरा रेगिस्तान உன் खुशहाल வறட்சி होगा, மறுபடியும் தண்ணீர் தடமாக மாறும். तेरा सूखापन फिर से जल का सोता बनेगा। ஏமன் இழந்தவைகளை நீ திரும்ப பெற்றுக் जो கொள்வாய். तू खोया उसे फिर से पाएगा। இழந்தவைகளை நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய். जो तू खोया उसे फिर से ரெண்டு पाएगा। கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லி, இயேசுவே, दोनों हाथों का खास के उठाकर बोलिए, நான் இந்த வார்த்தைகளை நம்புகிறேன் ஆண்டவரே. मैं इन वचनों पे भरोसा करता हूँ। நான் உம்முடைய இந்த வார்த்தைகளை நம்புகிறேன். मैं इन वचनों पे भरोसा கைகளை करता உயர்த்தி हूँ। சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை நான் நம்புகிறேன். हाथ उठाकर इन वचनों पे भरोसा இந்த करता வார்த்தைகளை हूँ। எத்தனை பேர் நம்புறீங்களோ इन वचनों पे जितने भरोसा அத்தனை करते பேர் हैं, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களாம். सभी जब ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा कीजिए ना। மலைகள் குன்றுகளை உடைக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. पहाड़ियों को तोड़ने का अभिषेक परमेश्वर உன்னை देंगे। கூர்மையான இயந்திரமாற்றுவாராக. तुझे चौका यंत्र உனக்கு बनाएंगे। முன்னால் இருக்க தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. இன்றைக்கு तेरे सामने जो रुकावट है परमेश्वर இப்பவே अभी இப்பவே அது நடக்கட்டும். अभी वो होने दो। இப்பவே அது நடக்கட்டும். अभी वो होने दो। இப்பவே அது நடக்கட்டும். अभी वो होने दो। உனக்கு முன்னால் இருக்கிற மலைகள் குன்றுகள் சமபூமியாகட்டும். तेरे सामने जो पहाड़ நல்ல पहाड़ கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா. ताली बजाकर परमेश्वर की இயேசுவின் महिमा நாமத்தினால कीजिए। சொல்லுங்க, यीशु के नाम से எனக்கு முன்னால் இருக்க தடைகளை உடைக்கிறேன். मेरे सामने जो रुकावट है மலைகளை உடைக்கிறேன். पहाड़ों को तोड़ता हूँ। குன்றுகளை உடைக்கிறேன். जो पहाड़ियों से तोड़ता हूँ। எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कहेंगे? பயப்படாத, डर मत, பயப்படாத. डर இனி நீ मत। யாக்கோபு இல்ல, तू याकूब नहीं, நீ இஸ்ரவேல். तू நீ इस्राएल। பயப்படாத, डर நீ मत, ராஜகுமார, तू राजकुमार நீ है, ராஜகுமாரத்தி. तू राजकुमारी है। பயப்படாத, डर मत, பயப்படாத, मत, பயப்படாத. डर मत। மலைகளை உடைப்ப, रुकावट को तोड़ेगा। வனாந்தரம் रेगिस्तान அவ உருவாவதற்கு வாய்ப்பே இல்ல. उत्पन्न होने के लिए मौका தண்ணீர் नहीं, உருவாவதற்கு வாய்ப்பே இல்ல. जल आने का मौका नहीं। வாய்ப்பே இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். जहाँ पे मौका ही नहीं वहाँ पे परमेश्वर अद्भुत करेंगे। வறட்சியானவைகளை திரும்ப செழிப்பாக்குவார். सूखापन को फिर से कुशल बनाएंगे। வறட்சியாவதற்கான காரணம் என்ன? सूखापन होने का कारण क्या है? சில ஆசீர்வாதங்கள் இருந்தது, कुछ आशीर्वाद पहले அது थे, இன்னைக்கு வறண்டு போவதற்கான காரணம். वो आज सूखा पड़ने का कारण। உன் வாழ்க்கையில எங்கேயோ தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். तेरे जीवन में कहीं पे तो तू परमेश्वर को छोड़ के दूर எங்கேயோ चले गया, பாவம் வந்திருக்கலாம். कहीं पे तो पाप आया है, அல்லது नहीं तो சாத்தான் உன்னை வறட்சிக்குள் கொண்டு போயிருக்கலாம். शैतान तुझे सूखापन में ले गया। சாத்தான் யோபுவை சோதித்த போது அவன் வாழ்க்கை வறண்டு போயிற்று. शैतान अय्यूब की परीक्षा करते समय उसका जीवन सूखा पड़ गया। எல்லாம் இருந்துச்சு, सब कुछ था, ஆனா लेकिन சாத்தான் சோதித்த போது அவன் வாழ்க்கை வறண்டு போயிற்று. शैतान उसकी परीक्षा लेते समय उसका जीवन सूखा पड़ வாழ்க்கையில गया। வறட்சி வந்ததற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள். तेरे जीवन में सूखापन आने का कारण क्या है इसे जान ले। பாவமா? पाप है क्या? தேவனை விட்டு தூரம் போனியா? परमेश्वर को छोड़ के दूर गया क्या? சாத்தானின் சோதனையா? यह शैतान की परीक्षा। தேவ சமூகத்தில் அமர்ந்திரு. परमेश्वर के सम्मुख बैठ, கர்த்தர் प्रभु உனக்கு வெளிப்படுத்துவார். तुझे प्रकट करेंगे। ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. परमेश्वर के सम्मुख अर्पण कर வறட்சியை तेरा सूखापन மறுபடியும் தண்ணீர் கேணிகளாக்கி दोबारा से जल का सोता जलसा बना, மரங்கள் முளைக்கும்.
भेड़ उगेंगे பட்டு போன மரங்கள் सूखे पड़े हुए पेड़ மறுபடியும் அதே இடத்தில் வளர்வதுதான் फिर से उसी जगह पर बड़े होना கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னைக்கு परमेश्वर का वादा वचन है। மறுபடியும் சொல்லுகிறேன், दोबारा कह रहा हूँ வறண்டு போனவைகளை सूखा पड़ा हुआ தண்ணீரை உருவாக்கி जल का सोता उत्पन्न பட்டு करके போனவைகளை जो सूख गया है மறுபடியும் முளைப்பிக்கிறவர், फिर से उगाएंगे இழந்து போனவைகளை जो खो गया மறுபடியும் திரும்ப தருகிறவர், दोबारा देंगे तुझे மறுபடியும் நிலைநாட்டுகிறவர், फिर से लगाएंगे மறுபடியும் பூத்து காய்க்கக்கூடிய அனுபவத்துக்கு நேராக உன்னை கொண்டு போகிறவர். फिर से वो फूल लगकर वो फल देंगे, ऐसे अनुभव के लिए जाएंगे। அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर तुझे बुलाएंगे। அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर तुझे बुलाएंगे। வாக்குத்தத்தமா சொல்றாரு, आज का वादा वचन के रूप में இழந்து போனதை நான் திரும்ப தருவேன். तूने जो खोया उसे फिर से दूंगा। அவைகளில் ஆமென் ஆமென் அவைகள் வளரும், वे बढ़ेंगे, அவைகளில் பெருக்கம் உண்டாகும், बढ़ोतरी होगी, வாழ்க்கை செழிப்பாக जीवन कुशल होगा, செழிப்பாக जीवन कुशल होगा, செழிப்பாக जीवन कुशल होगा। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के हाथों में अर्पण करते हैं। பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. पवित्र आत्मा से बात के वचनों के लिए धन्यवाद। கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். परमेश्वर का हाथ लगातार இந்த साथ रखे। வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். इन वचन के अनुसार हमें आशीष என் பிள்ளைகளை कीजिए। சமாதானத்துடன் அனுப்பும். हमारे बच्चों को शांति के साथ தொடர்ந்து भेजिए। இருக்கக்கூடிய கர்த்தருடைய பந்தி ஆசீர்வதிங்க. आगे के प्रभु भोजन को आशीष உங்க कीजिए। நாமம் மகிமைப்படட்டும். आपके नाम की महिमा பெரிய कीजिए, காரியங்களை செய்யுங்க. बड़े कार्य कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना करते अच्छे पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய